ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 3ல் 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். கதக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகான் அகம் காயம் காயம் குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு கிடைத்த பாக்கியம் தனக்கு கைகூடவில்லையேன்னு பட்டத்திரி சொல்கிறார். எப்போவுமே பெரியவர்கள் நம்ம எப்போவுமே தாழ்த்தி தான் சொல்லிப்பா. அவருக்கு அந்த வாத நோய் இருக்கு இல்லையா, அந்த வேதனையினால் என்னால் முழுசாக பக்தி செலுத்த முடியவில்லையே அப்படின்னு குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார். நீ தான் அந்த வேதனையை போக்கி பக்தி வளர செய்யணும். குருவாயூரப்பா, என்னோட வாத நோய் இருக்கே, அது உடலுக்குத்தான்னா கூட அந்த வேதனை மனசையும் தானே வாட்டுறது. அதனால் உன்னுடைய திருவடிகளுக்கு சேவை செய்யும் பேரானந்தத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ பெரிய கஷ்டம். ஐயோ பகவானே, விஷ்ணுவே, நீ கருணை காட்டி இந்த நோயை போக்கி பக்தியை வளர்க்க வேண்டும். அந்த பக்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய திருவடி தாமரை தியானம் செய்வதில் ரொம்ப ஆசைப்பட்டு இன்புற்றவனாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் என்னை அதை மாதிரி ஆக்க வேண்டும். மேலும் திருநாமங்களை எல்லாம் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய திருநாமங்கள் என்ன, எண்ணிலடங்காத திருநாமங்கள், அது எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் பாடும் இடம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகில் ஆசை இருக்கும் இந்த ஜன நடமாட்டம் இருக்கே, அங்கெல்லாம் இல்லாமல் பக்தர்கள் இருக்கும் இடத்துல வசிக்கணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உன்னோட கருணை வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.